தந்தை, மைந்தர், தூயாவியருக்கு மாட்சி உண்டாவதாக. இக்காணொளி காட்சி வழியாக தொழுகையில் இணைந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவராக, எங்கள் வாழ்வின் பாதைகளை ஆசிர்வதித்து எங்களை பாதுகாக்கிற நல்ல தெய்வமே, உம்முடைய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். கடந்து வந்த பாதைகள் முழுவதிலும் கண்ணின் மணி போல் பாதுகாத்தீர். தம் தூய கிருபையினால் எங்களை தாங்கினீர். ஆபத்துக்கள் நிறைந்த சூழல்கள் நடுவிலும் கர்த்தர் எங்களுக்கு அடைக்கலமும் அரணும் கோட்டையுமாய் நின்று பாதுகாத்த தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாலை தொழுகை உம்முடைய திருக்கரத்திலே தருகிறோம். ஆண்டவர் ஆசீர்வதியும். பாடுகின்ற பாடல்கள், சிந்திக்கின்ற இறை வார்த்தைகள் மூலமாக எங்கள் உள்ளங்கள் ஆண்டவருக்குள் மகிழ கர்த்தர் கிருபை செய்யும். தொழுகையின் ஒவ்வொரு பகுதிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இறை நாம மகிமைக்காக பாமாலைகளில் என் மீட்பர் இரத்தம் சிந்தினார், மா நீதியும் சம்பாதித்தார் என்ற பாமாலையை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். என் மீட்பர் இரத்தம் சிந்தினார், மாநீதியும் சம்பாதித்தார். என் சொந்த நீதி வெறுத்தேன், இயேசுவின் நாமம் நம்புவேன். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், பாரம் மணல்தான், பாரம் மணல்தான். கார்மேகம் அவர் முகத்தை மறைக்கும் காலம் அவரை எப்போதும் போல நம்புவேன். மாறாதவர் என்றறிவேன். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரஸ்தி பாரம் மணல்தான், வேரஸ்தி பாரம் மணல்தான். மரண வெள்ளம் பொங்கினும் என் மாம்சம் சோர்ந்து போயினும், உம் வாக்குத்தத்தம் ஆணையும் என் நெஞ்சை ஆற்றி தேற்றிடும். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரஸ்தி பாரம் மணல்தான், வேரஸ்தி பாரம் மணல்தான். நியாய தீர்ப்பு காலத்தில் எக்காள சத்தம் கேட்கையில், அஞ்சேன் என் மீட்பர் நீதியே, அநீதன் என்னை மூடுமே.
படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 12. சங்கீதம் 12. ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்றுப்போகிறான். உண்மை உள்ளவர்கள் மனுப்புத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். அவரவர் தங்கள் தோழரோடே பொய் பேசுகிறார்கள். இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்வோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். ஏழைகள் பாழாக்கப்பட்ட தீனி நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுதும் எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றென்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்து கொள்வீர். மனுப்புத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிவார்கள். பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய தூய சன்னிதானத்திலே நம் உள்ளங்களை சோதித்து ஆராய்ந்து வேதனை உண்டாக்குகின்ற வழிகள் நம்மில் உண்டோ என்று சொல்லி நம்மை நாமே நாம் உள்ளாய்வு செய்து ஆண்டவருடைய திருக்கரத்தில் அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவருடைய திருவிருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற அழைப்பை பெற்றவர்களாகிய நாம் பல நேரங்களில் சுய விருப்பங்களையும் சுய எண்ணங்களையும் மனம் போன போக்கிலே வாழ்வின் பாதைகளை அமைத்து கொண்டோம். கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற அறைகூவலை பெற்றிருந்தும் அதை அசட்டை செய்து ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவிகொடாமல் போனோம். கல்வாரி நாதருடைய அன்பை உணர்ந்தும் அவருடைய அன்பிற்கு சான்றுகளாய் வாழாமல் மனம் போன போக்கிலே இவ்வுலகில் வாழ்ந்து நம்முடைய வாழ்வின் காலங்களை கழித்து போட்டோம். சிலுவை அன்பு நம்மை அணைக்கிறது. சிலுவை அன்பு பாவங்களை விலக்கி பரிசுத்தமாய் வாழ நம்மை அறைகூவல் தருகின்றது. சிலுவை அன்பு சகோதர உறவிலே இணைந்து வாழ நமக்கு அறைகூவல் தருகின்றது. நம்முடைய உள்ளத்தின் ஆழங்கள் ஆண்டவருக்கு தெரியும். அவருடைய திருச்சமூகத்திலே நம்மை தாழ்த்தி மௌனமாக அர்ப்பணம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், பாவ மன்னிப்பையும் ஜீவியத்தை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தூய ஆவியானவருடைய கிருபையும் தேற்றரவையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவருடைய கரத்தினின்று புதிய வாழ்வை பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவர் நம் வாழ்வில் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். காலை முதல் இந்நேரம் வரையிலும் கர்த்தர் நம்மை கண்ணின்மணி போல் தாங்கினார். பலவித தீமைகள், அநீதிகள் நம்மை சூழ நின்ற வேளைகளிலும் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நம்மை பலப்படுத்தி தாங்கின தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம்.
ஆபத்துக்களும் யுத்தத்தின் செய்திகளும் பல கடினங்களை நாம் சந்திக்கின்ற சூழல்களிலே கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்த தயவுகளுக்காய் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஏறெடுத்த பிரயாணங்கள், வேலை செய்கிற இடங்கள், குடும்ப உறவுகள், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், மருமக்கள் வாழ்விலே கர்த்தருடைய கிருபை நிறைவாய் தங்கினதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஆண்டவருடைய திருக்கரத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, தம்முடைய காருண்யத்தினால் எங்களை அரவணைத்துக் கொண்டீர். கல்வாரி அன்பினால் எங்களை தம் பிள்ளைகளாக சேர்த்து கொண்டீர். தம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் பாதுகாத்து நடத்தின எல்லா தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தம்முடைய தூய கரம் தாமே எங்களை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று உம்முடைய திருக்கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணம் செய்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை நாம் படிக்க கேட்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின கடிதம், எபேசியர் 2ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 11 முதல் இறுதி வரை உள்ள வார்த்தைகள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 22 முடிவரை உள்ள வசனங்களை படிக்க கேட்கலாம். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புற ஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினால் செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாய் இருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் கிறிஸ்து தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு ஆயத்தமாக தலைகளை வணங்கி மன்றாடுவோம். உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசுகின்ற நல்ல தெய்வமே, உம்முடைய திருவார்த்தைகளை தியானிக்கின்ற போது உம்முடைய மெல்லிய சத்தம் வெளிப்படட்டும். அடியனை மறைத்தருளும். உம்முடைய வார்த்தைகள் மூலமாக நாங்கள் ஆற்றல் பெற்று ஆண்டவருக்குள் மகிழ கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் மாலை வேளையிலும் உங்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக ஆண்டவருக்குள் மகிழ்கிறேன். நாம் சந்திக்கின்ற கால சூழல்களில் நெருக்கடியான காலங்களையும் சூழல்களையும் ஆண்டவருடைய பாதத்திலே தருவோம்.
ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று சொன்ன கர்த்தருடைய பாதத்தை நாம் பற்றி கொள்வோம். நிச்சயமாக ஆண்டவர் நன்மையின் காலங்களை தந்து நம்மை வழிநடத்துவாராக. இந்த நாளின் சிந்தனைக்கு மையமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் எபேசியர் 2 அதிகாரம் 14வது வாக்கியம். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய தடுப்பு சுவரை தகர்த்தார். எபேசியர் நூலிலே தூய பவுலார் இங்கே சொல்லுகின்ற அனுபவம், நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிற மக்கள், நியாயப்பிரமாணத்தை பின்பற்றாதவர்கள், ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட யூத குலத்தை சார்ந்த மக்கள், ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட பிற இனத்தை சார்ந்த மக்கள், இப்படி 2 பிரிவினருக்கிடையே வந்த ஒரு கருத்து மோதல், நியாயப்பிரமாணத்தின் நெறிமுறைகளை நேர்த்தியாய் பின்பற்ற வேண்டும் என்று அனைவரும் விரும்பினார்கள். குறிப்பாக ஆண்டவருடைய கற்பனைகளை அதிகம் நேசித்த யூத கிறிஸ்தவர்கள் மற்றவர்களும் நியாயப்பிரமாணத்தை அதிகம் பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். இச்சூழலில்தான் இங்கே சொல்லப்படுகின்ற ஒரு அனுபவம், நாம் எல்லாரும் ஆண்டவருக்குள் ஒரே குடும்பமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். சிலுவையின் பாதையிலே நாம் எல்லாரும் புதிய ஒரு மானுடமாக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற செய்தியை அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடு சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார், பகையை சிலுவையினாலே கொன்றார் என்ற செய்தி எடுத்துரைக்கப்படுகிறது. எபேசியர் 2 அதிகாரம் 14, 15, 16 ஆகிய வசனங்களில் இந்த அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். கலாத்தியர் நூலிலே நியாயப்பிரமாணத்தின் நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்கிற அழுத்தமும், நியாயப்பிரமாணத்தின் நெறிமுறைகள் வேண்டாம் என்கிற 2 செய்திகளும் இணைகிற போது அங்கே சொல்லுகிற ஒரு அனுபவம், யூதன் என்றுமில்லை, கிரேக்கன் என்றுமில்லை, ஆணென்றுமில்லை, பெண்ணென்றுமில்லை, அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற செய்தி கற்றுத்தரப்படுகிறது. அப்போஸ்தலர் 15 அதிகாரத்திலே எருசலேம் சங்கத்திலே நியாயப்பிரமாணத்தின் நெறிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டுமா என்ற கேள்வி எழுப்பப்படுகிற போது அங்கே சொல்லப்படுகிற ஒரு பதில், விசுவாசமே பெரிது என்கிற செய்தி வலியுறுத்தப்படுகிறது. அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 11 அதிகாரத்திலே கொர்நேலியு என்கிற மனிதன் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற போது, ஆண்டவரை தன்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவத்தில் அங்கே எழும்புகிற ஒரு கேள்வியும், யூதன் அல்லாத ஒருவனுடைய வாழ்வின் நிலைகளில் ஆண்டவர் செயலாற்றுகிற விதத்தை குறித்து பல கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. அங்கேயும் சொல்லுகிற ஒரு பதில், ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் எந்த ஜனக்கூட்டத்தில் இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை தம்முடைய பிள்ளைகளாக மாற்றுகிறார். இங்கே எபேசியர் 2 அதிகாரம் 14 முதல் 16 வரையுள்ள வசனத்தில் சொல்லுகின்ற ஒரு அனுபவம், பகையாகிய நடுச்சுவரை தகர்த்து சிலுவையினாலே அவர் இரு திறத்தாரையும் ஒன்றாக்கினார். ஜெர்மனி தேசத்தில் கடுமையான யுத்த சூழலிலும் 2 நாடுகளுக்கிடையே பிரிவினை ஏற்பட்ட சூழலில் ஒரு தடுப்பு சுவர் ஒன்று கட்டி எழுப்பப்படுகிறது. அந்த தடுப்பு சுவர் பெர்லின் சுவர் என்று அழைக்கப்பட்டது. அந்த தடுப்பு சுவரினால் 2 நாட்டு மக்களும் பிரித்து வைக்கப்பட்டார்கள். அவர்கள் உறவு சார்ந்தவர்கள் 2 நாடுகளிலும் வாழ்ந்தவர்கள் உண்டு. ஆயினும் அந்த சுவர் அவர்களுக்குள்ளாக ஒரு பிரிவினையை ஏற்படுத்தியது. பிற்காலங்களிலே வந்த தலைவர்களுடைய பெருமுயற்சியினால் அந்த தடுப்பு சுவர் தகர்க்கப்பட்ட போது 2 நாட்டு மக்களும் மகிழ்ந்து கொண்டார்கள். இங்கே நான் வாசித்த வேதவசனத்திலே சொல்லுகின்ற ஒரு அனுபவம், சிலுவை பகையாய் நின்ற பாவமாகிய சுவரை தகர்த்து போட்டது.
நியாயப்பிரமாணம் வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்விக்கு விசுவாசமே ஆணிவேர் என்கிற ஒரு பதிலை அது கற்றுத்தருகிறது. விசுவாசத்தின் மூலமாக அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற அந்த புத்திர சுவிகார மேன்மையை நமக்கு தருகிறது. எருசலேம் ஆலயத்திலே யூதரல்லாத மக்களும் யூதர் ஆகிய மக்களும் அவர்களுக்கிடையே ஒரு பிரிவினையாகிய தடுப்பு சுவர் ஏற்படுத்தப்பட்டதை நாம் திருமறையிலே காண முடியும். கிறிஸ்துவின் சிலுவை மரணம் சொல்லுகின்ற ஒரு செய்தி, அந்த தடுப்பு சுவர் தகர்க்கப்பட்டு எல்லா மக்களும் ஒரே கூட்டமாக ஒரே குடும்பமாக ஆண்டவருக்குள் இணைகிறார்கள். இந்த மாலை வேளையிலே சிலுவையின் அனுபவத்தை குறித்து நாம் சிந்திக்கின்ற போது, சிலுவையின் பாதையிலே நாம் நடக்கின்ற போது புதிய ஒரு மானுடத்தை படைக்க வேண்டும் என்ற அறைகூவல் நமக்கு தரப்படுகிறது. நம்முடைய பாவமாகிய தடுப்பு சுவரை தகர்த்து நம்மை ஆண்டவர் அண்டையில் கெட்டி சேர்வதற்குரிய பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்ட நாம், சமாதானத்தை நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொண்ட நாம், அந்த சமாதானத்தின் வாழ்வை சக மனிதர்களுக்கும் அறிவிக்க வேண்டும். சக மனிதர்களோடும் அந்த சமாதானத்தின் செய்தியை வெளிப்படுத்த வேண்டும் என்ற உண்மை கற்றுத்தரப்படுகிறது. ஒருவர் சொல்லுகின்ற போது இவ்வாறு சொன்னார், உறவுகள் இணைந்தால் அது சொர்க்கம், உறவுகள் பிரிந்தால் அது நரகம் என்று சொல்லி குறிப்பிட்டார். இங்கே திருவசனம் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு செய்தி, சிலுவை பாவத்திலே வாழ்ந்த நமக்கு அவரோடு கூட இணைகிற புதிய ஒரு வாழ்வை தருகிறது. அந்த புதிய வாழ்வை பெற்றுக்கொண்ட நாம் அந்த புதிய வாழ்வை சக மனிதர்களோடு இணைந்து கொண்டாட வேண்டும் என்கிற செய்தியை நமக்கு கற்றுத்தருகிறது. யோசேப்பினுடைய வாழ்வை நாம் எடுத்துக்கொள்ளுகிற போது, யோசேப்பு விற்று போடப்பட்ட ஒரு சூழலில் எகிப்திலே அதிகாரம் என்கிற ஒரு நிலையிலே பணியமர்த்தப்படுகிறார். பெரிய ஒரு பொறுப்பிலே நிறைவேற்றப்படுகிற சூழலில் அவருடைய சகோதரர்கள் அவரிடத்தில் உதவி நாடி வருகிறார்கள். சகோதரர்களை கண்ட மாத்திரத்திலே சில சோதனைகளை முதலாவது அவர் அனுமதிக்கின்றார். பின்பு அவர்களை கண்ட மாத்திரத்திலே அவர் கண்ணீர் விட்டு அழுகின்றார். அங்கே சொல்லுகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், ஆதியாகமம் 45 அதிகாரத்தில் சொல்லுகின்ற போது, ஜீவரட்சணியை செய்யும்படி ஆண்டவர் என்னை அனுப்பினார் என்கிற செய்தி எடுத்து சொல்லுகின்றார். ஆண்டவர் என்னை இந்த தேசத்தில் அனுப்பின நோக்கம் என்று சொல்லி யோசேப்பு சொல்லுகிற ஒரு அனுபவம், இது நன்மைக்கான காலம் என்பதை குறிப்பிடுகிறார். இது ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட அனுபவம் என்று சொல்லுகின்றார். அங்கே சகோதரர்கள் உறவை கட்டமைத்து அனைவரும் இணைந்து அந்த மகிழ்வை பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். அந்த இணைவிலே மன்னிப்பு முதன்மையான இடத்தை பெறுகின்றது. ஒருவருக்கொருவர் செய்த தீங்கை மறந்து விடுகிற அனுபவம் முதன்மையான இடத்தை பெறுகின்றது. அவர்கள் இருவரும், சகோதரர்கள் எல்லாரும் இணைந்து அங்கே ஒருமித்து மகிழ்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். சிலுவையின் அனுபவம் என்பது ஆண்டவரோடு நாம் இணைய வேண்டும். பகையாகிய தடுப்பு சுவர் தகர்க்கப்படுகிறது. கிறிஸ்துவோடு நாம் இணைவதற்கு சிலுவை நம்மை நடத்துகின்றது. அந்த இணைவை பெற்றுக்கொண்ட நாம் நம்மோடு கூட வாழுகிற சக மனிதர்களிடத்திலும் அந்த இணைவை நாம் அறிவிக்க வேண்டும். ஏசா யாக்கோபனுடைய வாழ்வை எடுத்துக்கொள்கிற போது, அவர்கள் வாழ்விலே கசப்பின் அனுபவங்கள், துரோகத்தின் அனுபவங்கள், ஏமாற்றத்தின் அனுபவங்கள், இந்த சூழலிலே வறுமையை சந்தித்தவர்கள் அங்கே மறுபடியும் அவர்கள் இணைந்து கொள்ளுகிற போது அவர்களுக்குள் ஏற்படுகிற ஒரு மகிழ்ச்சி, ஆண்டவருடைய முகத்தை கண்டுகொண்டோம் என்று சொல்லி சகோதரர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி தங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். சிலுவையின் அன்பு என்பது இதுதான். சிலுவையின் அன்பு என்பது நாம் எல்லாரையும் ஒரே குடும்பமாக இணைக்கிறது. அந்த ஒரே குடும்பத்தில் இணைந்த நாம் அவருக்குள்ளாக புதிய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நகோமி ரூத்தினுடைய வாழ்வை நாம் எடுத்துக்கொள்ளுகிற போது, ரூத்தினுடைய வாழ்வின் அனுபவத்தை குறித்து அங்கே சொல்லுகின்ற ஒரு செய்தி,
ரூத் 1:14 சொல்லுகிறது, நான் உம்மை விட்டு நான் திரும்பி போக மாட்டேன், நான் உம்மை உறுதியாய் பின்பற்றிக் கொள்வேன் என்று சொல்லி ரூத் 1:16 சொல்லப்படுகிறது. நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். நகோமி ரூத்தினுடைய கரத்திலே அவர்களுக்கு பணம் இல்லை, போதுமான செல்வாக்குகள் இல்லை, குடும்ப உறவிலே உழைப்பதற்குரிய குடும்ப தலைவர்கள் இல்லை. ஆயினும் அன்பு அவருடைய உள்ளத்தை ஆட்கொண்டது. அந்த அன்பு ஒன்றுமில்லாத சூழலிலும் நாங்கள் இணைந்து பயணிப்போம் என்கிற தீர்மானத்தை கொடுத்தது. சிலுவை நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு பாதை அதுதான். நாம் தூரமாய் நின்றோம், நாம் ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகி நின்றோம். அந்த ஆண்டவருடைய அன்பு பகையாய் நின்று தடுப்பு சுவரை தகர்த்து நாம் எல்லாரையும் ஆண்டவருக்குள் ஒரே குடும்பமாக மாற்றுகின்றது. ஆண்டவருக்குள் அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய குமாரத்திகளாக அவருடைய அன்பு நம்மை மாற்றி புதிய ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறது. எனவே இந்த மாலை வேளையிலே நாம் எல்லாரும் ஆண்டவருடைய திருக்கரத்திலே நம்மை அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பினால் நாங்கள் உம்மோடு கூட வாழுகிற பாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம், உம்மோடு கூட வாழுகிற அந்த பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம். நாங்களும் இந்த உலகத்தில் சக மனிதர்களை மன்னிக்கவும், சக மனிதர்களை ஏற்றுக்கொள்ளவும், அன்பு பாராட்டவும் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும் என்று சொல்லி அவருடைய திருக்கரத்தை நோக்கி நாம் பார்ப்போம். ஒரு மனிதன் ஒருவன் இவ்வாறு தன்னுடைய வாழ்வின் பயணத்தை குறித்து குறிப்பிடுகின்றார். நான் வாலிப வயதில் இருக்கின்ற போது உலகத்தை மாற்ற முயன்றேன். திருமணத்திற்கு பின்பு என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளையும் மாற்ற முயன்றேன். முதுமையிலே என்னை சுற்றி வாழுகின்ற அனைவரையும் மாற்ற முயன்றேன் என்று சொல்லிவிட்டு அவர் இறுதியாக சொல்லுகின்றார், கடவுளே, என்னை மாற்றுவதற்கு எனக்கு ஆற்றல் தாரும், நான் மாற்றப்படுவதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி மன்றாடுகின்றார். இந்த மாலை வேளையிலும் உறவுகளை சீரமைப்பதற்காக நம்மை ஆண்டவருடைய கரத்திலே தருவோம். கல்வாரி அன்பு பாவமாகிய சுவரை தகர்த்து நாம் எல்லாரையும் புதிய உறவிலே புதிய ஒரு மானுடமாக வாழ்வதற்கு நம்மை வழிநடத்தி இருக்கின்றது. அந்த அன்பை சக மனிதர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஆயத்தமாவோம். நம்முடைய சகோதரர்கள் பேரிலே குற்றம் உண்டு என்று சொன்னால், மன வருத்தங்கள் உண்டு என்று சொன்னால், மனத்தாங்கல்கள் வேதனைகள் உண்டு என்று சொன்னால், நாம் பலிபீடத்திலே காணிக்கையை வைத்துவிட்டு சகோதரிடத்திலே ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கையை செலுத்து என்கிற அந்த தூய அனுபவத்தை நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம். உறவுகளை சீரமைத்துக் கொள்வோம். ஆண்டவரிலே புதிய உறவின் பாதையை அமைத்துக் கொள்வோம். ஆண்டவர் தாமே நம்முடைய விசுவாச வாழ்வின் பாதையை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். இறை நாம மகிமைக்காக சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சோர்ந்து தளர்ந்ததன் ஜீவியமே, பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்ததன் ஜீவியமே.
வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால் சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால் இழைப்படையாது மேலோகில் இழைப்படையாது மேலோகில் ஏகுவில் பறந்தே வேகம் சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே யோவித கொடிய இடருக்கும் அஞ்சேன் இயேசுவை சார்ந்து நிற்பேன் யோவித கொடிய இடருக்கும் அஞ்சேன் இயேசுவை சார்ந்து நிற்பேன் அவனியில் வியாகுலம் வந்தால் அவரை நான் அண்டிக் கொண்டால் அவனியில் வியாகுலம் வந்தால் அவரை நான் அண்டிக் கொண்டால் அலை மிக மோதிடும் அந்நாள் அலை மிக மோதிடும் அந்நாள் ஆறுதல் அளிப்பதாய் சொன்னார் சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்க இன்னல்கள் மறந்திடுவேன் இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்க இன்னல்கள் மறந்திடுவேன் திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம் திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம் தரும் எனக்கு ஆனந்த சந்தோஷம் தரும் எனக்கு ஆனந்த சந்தோஷம் தீர்க்கும் என் இதயத்தின் தோஷம் சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன் சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன் சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமனேசரின் அருகில் ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில் சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே. ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை சிந்தித்த நாம் நம்முடைய விசுவாச வாழ்வை ஆண்டவருடைய கரத்திலே தருவோம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன் என்ற தூய அனுபவத்தை நம்முடைய வாழ்விலே சொந்தமாக்கிக் கொள்வோம். பகையாய் நின்ற தடுப்பு சுவரை தகர்த்து நாம் எல்லாரையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற ஒரே குடும்பத்திற்குள் நம்மை இணைத்திருக்கிறார். நமக்குள்ளாக உறவு சார்ந்த நிலைகளில் ஒருவரை ஒருவர் மன்னிக்கவும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவும் சகோதர உறவிலே நாம் இணைந்து வாழவும் சிலுவை நமக்கு கற்றுத்தருகின்றது. சிலுவையின் பாதை என்பது தூரம் போனவர்களையும் சோரம் போனவர்களையும் சேர்த்து கொள்ளுகின்ற பாதை. நம்மை ஆண்டவருடைய திருக்கரத்தில் அமைதியாக அர்ப்பணம் செய்வோம். பகையாய் நின்ற தடுப்பு சுவரை தகர்த்து விசுவாச குடும்பம் என்ற கூட்டுறவிலே எங்கள் எல்லாரையும் இணைத்த தயவிற்காய் நன்றியோடு உம்மை போற்றுகிறோம்.
நாங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். அந்த சிந்தையோடு ஒருவரை ஒருவர் நாங்கள் நேசிக்கவும், ஒருவர் மீது ஒருவர் அன்பு பாராட்டவும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கவும், ஒருவரை ஒருவர் தாங்கி எங்கள் விசுவாச வாழ்விலே பாதையிலே நாங்கள் பலப்பட ஆண்டவர் கிருபை தாரும். இந்த மாலை வேளையிலும் எங்களுடைய வாழ்வுக்குரிய தேவைகள் எல்லாவற்றை கர்த்தருடைய பாதத்திலே தருகிறோம். நாங்கள் சந்திக்கின்ற கால சூழல்களின் நடுவிலே பல தடுமாற்றங்கள், வேலை இழப்பின் சூழல்கள், சரியான நேரங்களில் கடமைகளை ஆற்ற முடியாத அனுபவங்கள், ஆபத்து நிறைந்த சூழல்களிலும் ஆண்டவருடைய கிருபைதாமே எங்களை தாங்க வேண்டும் என்று உடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று சொன்ன உம்முடைய திருப்பாதத்தில் எல்லாவற்றையும் தருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாழ்கிற இந்த தேசத்திலே உம்முடைய தெய்வீக கரந்தாமி நிறைவாய் தங்கட்டும். தேசத்தை ஆளுகை செய்கின்ற மக்கள் தேசத்தினுடைய எல்லைகளை பாதுகாக்கின்ற பணியிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற அதிகாரிகள், இராணுவ வீரர்கள், காவல்துறை சார்ந்த பணிவிடைகளை நிறைவேற்றுகிறவர்கள், தேசத்தின் ஒவ்வொரு தலைவர்களையும் பாதத்திலேயே தருகிறோம். ஆண்டவருடைய கிருபைதாமே நிறைவாய் தங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். தேசத்தின் சூழல்கள் எல்லாவற்றையும் அறிகிற தெய்வம், நாங்கள் வாழுகிற காலநிலைகளில் யுத்தத்தின் செய்திகள் மறைந்து அமைதியின் காலங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். அமைதிக்கான முன்னெடுப்புகளில் முயற்சிகளில் ஈடுபடுகிற ஒவ்வொரு தலைவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த தேசத்திலே வேலை நிமித்தமாக குடும்பங்களை விட்டு வாழுகிற பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய கிருபை, சமாதானம் எங்களுடைய தேசங்களில் தூரமான இடங்களில் வசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நிறைவாய் தங்கட்டும். கல்வி நிமித்தமாக, வேலை நிமித்தமாக, உழைப்பு நிமித்தமாக வசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டி வழி நடத்தி அருளும். இந்த இரவு பொழுது நம்முடைய பிரசன்னத்தினால் தாங்கும். எல்லா தீமைகளுக்கும் நாசமோசங்களுக்கும் கர்த்தர் விலக்கி கண்ணின்மணி போல் எங்களை பாதுகாத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றுமான சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.